நேயர்களுக்கு வணக்கம். புத்திசாலியாகவும் ஸ்மார்ட் ஒர்க் செய்யும் மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் என்ன நடக்க போகுது என்பதை பார்ப்போம். கோச்சாரத்தில் மிதுன ராசிக்காரர்களுக்கு இருக்கும் கிரகநிலைகளை என்னன்னு இப்போ பார்ப்போம். மிதுன ராசிக்கு 2 செவ்வாய், 4 கேது, 6 சூரியன், சந்திரன், புதன், 7 சுக்கிரன், 9 சனி, 10 ராகு, 12 குரு. ராசிநாதன் புதன் எங்க இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா ராசிக்கு 6ல் இருக்காரு. ராசிக்கு 6ல் இருந்தால் கூட குருவோட பார்வையில் இருக்காருங்க. டிசம்பர் மாதம் ஃபர்ஸ்ட் வீக்கில் என்னன்னு பார்த்தீங்கன்னா சுக்கிரன் வந்து மேலே மகரத்துக்கு போயிடுவாருங்க. அப்போ போகும்போது 7ஆம் பார்வையை செவ்வாயை பார்க்கும்போது சில பேர் வீடு கட்டுறதுக்காக மனம் வாங்கி போடலான்னு நினைச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் அதுக்கான வாய்ப்புகள் நல்லதாகவே அமையும். அதே மாதிரி அம்மாவோட ஏதாவது கருத்து வேறுபாடோ இல்லை அம்மா சொத்துக்களில் ஏதாவது பிரச்சனை இருந்திருக்கோ அல்லது அம்மா உடல்நிலையில் ஏதாவது உடம்பு சரியில்லாமல் இருக்கும் பட்சத்தில் இந்த மாதம் அதற்கான நல்ல தகவலாக இருக்கும். உங்களுக்கு அம்மாவோட உடல்நிலையில் ஆரோக்கியம் இருக்கும். பிரச்சனை ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அது இந்த மாதம் தீர்ந்துருங்க. 5ஆம் அதிபதி சுக்கிரன் நட்பு வீட்டுக்கு நல்ல நிலைமையில் இருக்கிறதுனால பிள்ளைகளால் சந்தோஷம் இருக்கும். ஒரு மன நிறைவு நிம்மதியெல்லாம் இருக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு இந்த மாதம் அதுக்கான நல்ல செய்தி கிடைக்குங்க. ராசிநாதன் புதன் 6லேயே இருக்கிறதுனால அப்போ வண்டி வாகனத்தில் நீங்கள் போகும்போது சிறு ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. கவனமாக இருங்க. மிதுன ராசிக்கு 7ஆம் அதிபதி குரு அந்த வீட்டுக்கு 6ல் மறைஞ்சு ரிஷபத்தில் இருக்காருங்க. அதே மாதிரி ராசிக்கும் 12ல் மறைஞ்சிருக்கிறதுனால வரன் பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் இதோன்னு கொஞ்சம் இழுக்கிற மாதிரி இருக்குங்க இந்த மாதம். ராசிக்கு 9ல் சனி ஆட்சியாக வலுவாக இருக்காருங்க. அதுவும் இல்லாமல் அங்கேருந்து சனி சிம்மத்தையும் பார்க்கறதுனால தகப்பனாரோட உடல்நிலையோ அல்லது தகப்பனாரோட கருத்து வேறுபாடு அல்லது பூர்வீக சொத்துல ஏதாவது பிரச்சனை இந்த மாதிரி ஏதாவது இருக்குங்க. ராசிக்கு 10ல் ராகு இருக்காருங்க. இப்போ என்ன பண்ணுவாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா அதுலேருந்து லாபம் வரும். அப்போ என்ன பண்ணுவோம், இன்னொரு தொழிலில் முதலீடு பண்ணலாம் அப்படின்னு இந்த தொழிலிருந்து இன்னொரு தொழிலுக்கு சின்னதாக டைவர்ட் பண்ணுங்க. அதே மாதிரி இப்போ ஜாபுக்கு போயிட்டு இருக்கிறவங்களும் என்ன ஆகும் அப்படின்னா வேற ஏதாவது இன்க்ரிமெண்ட்டுக்காக வேற ஏதாவது இன்னொரு கம்பெனியில் ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற தாட் இருக்குங்க. அதுக்கான வாய்ப்பு நல்லதாகவே அமையுங்க. ராசிக்கு 12ல் குரு இருக்காருங்க. இந்த ராசிக்கு 12ல் குரு இருந்தாலே என்ன பண்ணணும்னா ஆன்மீக எண்ணம் இருக்குங்க. கோயிலுக்கு, தான தர்மத்துக்கு, அநாத ஆசிரமத்துக்கு குழந்தைங்களுக்கு ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறது, யாரையாவது கூப்பிட்டு சாப்பாடு போடலாம், இல்லை யாருக்காவது வாங்கி கொடுக்கலாம், இல்லை கோயிலுக்கு ஏதாவது பண்ணலாம் அப்படிங்கிற எண்ணம் இருக்குங்க. அதை நீங்கள் பண்ணி மனநிறைவோடு இருப்பீங்க. டிசம்பர் 5ஆவது தேதிகளில் மிதுன ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமங்க. அதனால எதையும் யோசிச்சு சிந்தித்து செயல்படுங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் தடைகள் பல வந்தாலும் அதையும் தாண்டி ஜெயிச்சிருவீங்க.